ரொம்ப நாளா ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டில் போய் நான் வியாபாரம் பண்ண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு வந்து விட்டேன், எனக்கு விசா கிடைக்கவில்லை, சிட்டிசன்ஷிப் கிடைக்கவில்லை, இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் 2026 வருடம் எந்தெந்த ராசிகளுக்கு இந்த வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு சமாச்சாரங்கள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் ரிஷபராசி. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சமடைந்து 9ஆம் வீட்டை பார்க்க இருப்பதனால் குறிப்பாக இந்த வெளிநாட்டு தொடர்பில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக வரும். பிறகு கன்னிராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சகுரு வந்து அமர இருப்பதனால் வெளிநாட்டில் லாபம், வெளிநாட்டில் ஆதாயம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசியை நாம் எடுத்துக்கொண்டால் ஓடி போனவருக்கு 9ஆம் வீட்டில் குரு என்று சொல்லடையாக சொல்வது உண்டு. இங்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைய போவதனால், ராசியை பார்க்க இருப்பதனால், ராசிக்கு 3ஆம் இடத்தையும் உச்ச குரு பார்க்க இருப்பதனால் வெளிநாட்டு தொடர்பாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ஆதாயமாக வரும். மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து ராசியை பார்ப்பது இவர்களுக்கு குருச்சந்திர யோகமாக, கஜகேசரி யோகமாக வருவதனால் இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே அமர்ந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் பிரகாசமான வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதையும் தவிர மீனராசிக்கு ராசியாதிபதி குரு 5ஆம் இடத்தில் உச்சமடைந்து ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்க இருப்பதனால் வெளிநாட்டுக்கு தொடர்பான அனைத்து விஷயங்களும், குறிப்பாக வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் சிட்டிசன்ஷிப் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமாக அமையும்.